இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கோட் படம் விஜய் படங்கள்லயே எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவா இருக்கிற படம் இந்த படம் மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அதை நீங்க உணர்றீங்களா? ஒருவேளை வெங்கட் பிரபு டைரக்டருங்கிறதுனால அப்படி நினைக்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. லோகேஷ் கனகராஜன்னா அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷனா இருக்கும். ஆனால் இந்த படத்திலேயே 80% ஆக்ஷன் தான் இருக்கு, 20% தான் டாக்கி போர்ஷனே. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, கங்குவாவுக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குதோ அது நல்லதுன்னு, அது மாதிரி கோட்டுக்கு இல்லாததும் நல்லது. பெரிய அரசியல் படம் வெற்றிமாறன் மாதிரியான ஒரு ஆளை வச்சு ஒரு படம் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வினோத்தோட ஒரு பயணிக்க போறான்றது இருக்குல்ல, எடுபடுமா சார் அந்த அரசியல்? நீங்கள் வெற்றிமாறனோட வினோத் இந்த விதத்தில் கூட குறைஞ்சாருன்னு சொல்லுங்களேன். இல்லை, ஆனால் வெற்றிமாறன் வந்துட்டு அசுரன் மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியுதுல்ல, வினோத்தால் அதை வந்துட்டு சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் கொடுக்க முடியல. இல்லைங்க, விஜய் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவை வச்சுட்டு வெற்றிமாறன் சைடில் நீங்கள் படம் பண்ண முடியாது. ஆனால் கட்சி வினோத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு இயக்குனர். அவருக்கான ஹீரோக்கள் அவருக்கு கிடைக்கல. அஜித்தோடலாம் சேர்ந்து அவர் நினைச்சதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அரசியல் படமாகவும் உருவாகும். கட்சி வினோத் வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் பார்வை உள்ளவர் தான் அவர். அதனால இந்த குழப்பத்துக்கு இடமே வேண்டாம். வெற்றிமாறனோட பெட்டரான ஒரு படத்தை கட்சி வினோத். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வச்சும் படம் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு ரஜினி அவர் தான் வந்துட்டு முயற்சி பண்ணாரு காலா கபாலின்னு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். சத்தியமாக போகணும். ஒரு சாதி சார்ந்த அரசியலை நீங்கள் இங்கே பேசுனீங்கன்னா எடுபடவே எடுபடாது. ஒரு சாதிக்காரன் வேணா உங்களை விரும்பலாம், மற்ற சாதிக்காரர்களையும் எதிர்த்து தான் நிற்பான். பாரஞ்சித்து எடுக்கிற சாதி படத்துக்கு நான் எதிரானவங்கள, அது வேணும். ஏன்னா அது அவங்களுடைய வழி, அவர் திரையில் அதை பதிவு பண்ணுறாரு, அது வேறு. ஆனால் ரஜினி விஜய் மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவை வச்சுக்கிட்டு நான் ஏன் கருத்தை சொல்லுவேன்னா, இப்போ ரஜினி விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற வேறு சாதி கூட்டம் இருக்குல்ல, அது வெறுக்க தானே செய்யும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்டர். இன்று நம்மோடு இருப்பது அப்டேட் ஆயுதம் திரு அந்தரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கோட் படம் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பாட்டு தான். இன்னொரு பாட்டுங்கிறது நீங்கள் சொல்கிற தகவல் புதுசாக இருக்குது, தெரியல. சிறப்பு சார். ஆனால் வந்துட்டு இந்த படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்தே அப்டேட்டுங்கிறது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் விஜய் படங்கள்லேயே எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிற படம் இந்த படம் மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உணர்றீங்களா சார்? இல்லை, நான் உணரலைங்க. இது ஆரம்பத்துலேருந்தே இது வந்து பரபரப்பாக கோட்டு தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒருவேளை வெங்கட் பிரபு டைரக்டருங்கிறதுனால அப்படி நினைக்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. லோகேஷ் கனகராஜன்னா அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷனாக இருக்கும், ஒரு மாதிரி ரக்குடாக வருவார் விஜய் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த படத்துலேயே 80% ஆக்ஷன் தான் இருக்குது, 20% தான் டாக்கி போர்ஷனே. படம் முழுக்க ஆக்ஷன் தான். இவங்க வெளிநாட்டில் எடுத்த காட்சிகள் முழுக்க ஆக்ஷன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வெங்கட் பிரபுக்கே இது புது படமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, கங்குவாவுக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குதோ அது நல்லதுன்னு, அது மாதிரி கோட்டுக்கு இல்லாததும் நல்லது. இது ஒரு அரை மைண்டோட உள்ளே வர்றவன் படம் நல்லா இருந்ததுன்னா இன்னும் கூட ஜாஸ்தியாக கொண்டாடிட்டு போயிடுவான். ஸோ அது நல்லது தான் எப்போவுமே ஒரு படத்துக்கு. கஸ்டடி படத்தினுடைய தோல்வியோ இல்லை அதனுடைய அந்த ஆவரேஜ் ரிவ்யூ வந்துட்டு இந்த படத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இல்லை, அப்படிலாம் ஒப்பிடுறதே கிடையாதுங்க. யார் ஹீரோங்கிறது தானே இங்கே பார்க்குறாங்க. இப்போ கஸ்டடி படம் வந்து ஓடலையேங்கிற கவலை தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் இருக்கணும். இப்போ அவங்களுக்கே இல்லைல்ல, அவங்களே வந்து லேவிஸ்டாக செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்க அதை நினச்சிருந்தாங்கன்னா வெங்கட் பிரபுட்ட, சார் உங்கள் படம் போன படம் ஓடல, அதனால் நீங்கள் பட்ஜெட்டை குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அவங்க சொல்லலை. உங்கள் சம்பளத்தை குறைங்கன்னு வேணால் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு விஜய் படத்துக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை தாராளமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வியாபார ரீதியாக படம் எப்படி சார்? நிறைய இடங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு அரசியல் அழுத்தங்கள் எங்கேயாவது இருக்குன்னும் போது வாங்குறதுல சிக்கல் இருக்குலாம் சொல்கிறாங்களே, உண்மையாது? இல்லை, அப்படிலாம் விஜய்க்கு இனிமேல்லாம் அரசியல் அழுத்தம் கொடுத்துட முடியாது. இன்றைக்கி விஜய் படம் தியேட்டருக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளோ சம்பாதிக்கலாங்கிறது தியேட்டருக்காரங்களுக்கு தெரியும். இப்போ நாளைக்கு அரசாங்கம் வந்து அவர் படத்தை வாங்காதீங்கன்னு சொன்னால் இவங்க எதிர்த்து தான் பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் அது எம்ஜிஆர் காலம் மாதிரிலாம் இப்போ கிடையாது. இன்றைக்கி சோசியல் மீடியா காலமாகி போச்சு. நீங்கள் என்ன பேசினாலும் அடுத்த நிமிஷம் அந்த வீடியோவை எடுத்து வெளியிடுற ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். அப்போது ஒரு அழுத்தம்ங்கிறதே இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக மாறும். அதனால் மேக்சிமம் அழுத்தம்லாம் கொடுக்க மாட்டாங்க, அரசியல் ரீதியாக எதிர்ப்பாங்களே தவிர அவருடைய படங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இப்போ விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டில் இருக்கும்போது, இப்போ உதயநிதி எதிரில் இருக்காரு, நிறைய பேர் உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் சிக்கல் வரும்ன்ற மாதிரி, அதாவது போட்டி வரும்ன்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. இவங்க 2 பேருக்கு உண்டான வரவு செலவை தாண்டி இவங்க 2 பேரும் களத்தில் சந்திப்பாங்க இல்லையா, எந்த மாதிரியான நிலையில் இவங்க இருப்பாங்க? அது நிஜமாக ஒரு பெரிய சவால் தாங்க. ஏன்னா உதயநிதியை பொறுத்தளவுக்கு அவருடைய விஜயினுடைய ஒரு விஜய் நண்பராக தான் நினைக்கிறார் அவர். இந்த பக்கம் விஜயும் வந்து உதயநிதியை வந்து ஒரு பெரிய எதிரியெல்லாம் நினைக்க மாட்டார். ஆனால் நாளைக்கு அரசியல்னு வரும்பொழுது
விஜய் எதிர்த்து நிற்க வேண்டியது 2 திராவிட கட்சிகளும் தான். அப்போது நீங்கள் இறங்கி அவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸை நீங்கள் பேசி தான் ஆகணும். இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டு தானே ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ரொம்ப சீக்கிரம் ஒரு துணை முதல்வராக மாற போகிறார். அப்போ நாளைக்கு துணை முதல்வராக மாறினா இன்னும் கூடுதல் பொறுப்புகள் அவருக்கு வரும். அப்போ அந்த பொறுப்பில் இருந்தபோது நீங்கள் என்ன பண்ணீங்கிற கேள்வி இவர் எழுப்ப வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நாளைக்கு வரும். அப்போ அரசியல் களம்ங்கிறது வேறு. எப்போவுமே நண்பன்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எம்ஜிஆர் கலைஞரே எவ்வளோ நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ அரசியல்னு வந்தப்போ எவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலை நிச்சயமாக வரும். ஆனால் விஜய் வந்து ஒரு ஆக்ரோஷமான அரசியல் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது. உதயநிதியும் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பல அரசியல்வாதிகளை பார்த்துட்டோம். உதயநிதி மாதிரி ஒரு சாஃப்டான அரசியல்வாதியை நான் பார்க்கல. ஏன்னா எதையுமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாரு. ஒரு முரட்டுத்தனமான பேச்சோ அல்லது ஒரு முரட்டுத்தனமான அணுகுமுறையோ உதயநிதிட்டு இல்லை. திமுகவுக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான், ஒரு முரட்டுத்தனமான அணுகுமுறை தான். ஆனால் அவங்களே ரொம்ப மாறி இன்றைக்கி உதயநிதி வரும்பொழுது அது டோட்டலாக சாஃப்டாக மாறி நிற்கிது. விஜயும் கிட்டத்தட்ட அப்படி தான், ஒரு முரட்டுத்தனமான மனிதர் கிடையாது. அப்போ நாளை அரசியல் கொஞ்சம் நாகரிகமான அரசியலாக கூட இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு. நிச்சயமாக சார். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆரும் கலைஞரும் நல்ல நண்பர்கள் தான். ஆல்மோஸ்ட் அதுவே அப்படியே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகி திருப்பி அதே மாதிரியான ஒரு டிசைனில் 2 பேர் உள்ளே வராங்களோ? வந்தால் நல்லது தானே. அரசியல் களம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூடாக இருக்கும். பட் உதயநிதி பேசுகிற அளவுக்கு விஜய் பேசுவாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா உதயநிதி வந்து ரொம்ப ஸ்பான்டனியஸாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு செங்கல்ல வச்சு ஜெயிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த எய்ம்ஸை காமிச்சு அதெல்லாம் ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் விஜய் வந்து அந்தளவுக்கு ஸ்பான்டனியஸாக பேசுவாரா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு 2 பேருமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அரசியல் இங்கே ஏற்படுத்தினாங்கன்னா அது நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு நாகரிக அரசியலை பார்த்தெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நிச்சயமாக. ஆமாம் சார். அப்போ ஒரு பண்பட்ட நிலைக்கு தமிழ்நாடு இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே வந்துடும் சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா சார்? வரணும், அதுதானே ஆசை. நிச்சயமாக. சரி, இப்போது விஜய் வராரு அப்படின்னும் போது அவர் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு சுற்றி இருக்கவங்க இப்போ அன்னதானத்துலேருந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே சார். அரசியல் ஸ்டண்ட்டாகவே இருந்தால் கூட இன்னும் களத்துக்கு விஜய் வரல. இதை வந்துட்டு ஒரு விமர்சனமாகவே நிறைய பேர் வைக்கிறாங்க இல்லையா? அவர் களத்துக்கு வந்தால் என்ன மாற்றம் வந்துடும்? இப்போ அதுக்கான முன்னேற்பாடுகள் தானே இதெல்லாம். இந்த அன்னதானம்ங்கிறது, அந்த காவல் நிலையங்களில் 2 வழக்கறிஞர்களை நாங்கள் நியமிக்கிறோம், ஏழை மக்கள் வரும்பொழுது அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்லாம் அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப புதிய திட்டமாக தான் இருக்குது. ஆனால் எதையுமே அறகுறையாக பண்ணுறாங்க. அதுதான் இவங்கள்ட்ட நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இரவு பாடசாலைன்னு ஒன்று சொன்னாங்க, அது அறகுறையாக இருக்குது. ஒரு நூலகம்ன்றாங்க, அது அறகுறையாக இருக்குது. விலையில்லா மருந்தகம்னாங்க, அது அறகுறையாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நிறையா இருக்கா? நீங்கள் போகிற இடத்துல அது தென்படுதா? இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. மக்கள் அக்சஸ் பண்ணுற இடத்துல அது இருக்கணும். அப்போ தானே உங்கள் பேர் அது சொல்லும். ஸோ அதெல்லாம் இங்கே நடக்குதுன்னா வெறும் அறிவிப்பாக இருக்குது. அதுதான் நமக்கு இந்த அரசியல் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதை அவர் வீரியத்தோடு செய்கிற பட்சத்தில் மக்களுக்கு அது ஒரு செய்தியாக போய் சேரும். அடடா, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து இவ்வளோ பண்ணுறாரு, அப்போ நேரடி அரசியலுக்கு வந்து பேச ஆரம்பித்தா எவ்வளோ பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் உருவாக்கணும் அவங்க. இன்னும் அது அந்த இடத்துக்கே அவர் போகலையே. நாளைக்கு ஒரு இப்போ இந்த 2 படங்களுக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு. முக்கியமாக கோட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு. இந்த கோட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு தீவிர அரசியலுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். இப்போ அதுக்கிடையில் வந்து இப்போ 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளும் விஜய் சில விஷயங்களை எடுக்க வைக்கும். ஏன்னா அங்கே வந்து யார் ஆட்சியில் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இவருடைய நிலைப்பாடுகள் மாறுவதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே இந்த அடுத்த மாதம் தீர்மானிக்கும். இப்போ கோட்டே ரிலீஸ் ஆகிடுது சார். ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் அடுத்த படம் ஒன்று பண்ணணுன்ற ஒரு நிலை இருக்கும்போது பெரிய அரசியல் படம் வெற்றிமாறன் மாதிரியான ஒரு ஆளை வச்சு ஒரு படம் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வினோத்தோட ஒரு பயணிக்க போகிறான்றது இருக்குல்ல, எடுபடுமா சார் அந்த அரசியல்? நீங்கள் வெற்றிமாறனோட வினோத் எந்த விதத்தில் குறைஞ்சாருன்னு சொல்லுங்களேன். இல்லை, ஆனால் வெற்றிமாறன் வந்துட்டு அசுரன் மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியுதுல்ல, வினோத்தால் அதை வந்துட்டு சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் கொடுக்க முடியல. இல்லைங்க, விஜய் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சுட்டு வெற்றிமாறன் ஸ்டைலில் நீங்கள் படம் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து வெற்றிமாறனுடைய அந்த ஸ்லோ வந்து இண்டஸ்ட்ரி அறிந்தது. நினச்சி அவர் எடுத்துகிட்டே இருப்பார். ஒரு பெரிய ஹீரோ வந்து நாள் முழுக்க வருஷம் முழுக்க அவரோட ட்ராவல் பண்ண முடியாது. அவங்க ஒரு டார்கெட் வைப்பாங்க, 3 மாதத்தில் இந்த படத்தை முடிப்பியான்னு. அந்த இடத்துல வெற்றிமாறன் இல்லவே இல்லை எல்லா காலத்துலேயும். இன்னொன்று வந்து சிலருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து சில ஹீரோக்களுக்கு எப்போவுமே பிடிக்காது. வெற்றிமாறனுடைய ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் அதுதான். இப்போ விஜயெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவே மாட்டார். நீங்கள் என்ன தலை போகிற காட்சிகளாக இருந்தாலும் சரி, அது மறுநாள் தான். அப்படிப்பட்ட நபர் தான் அவர். ஸோ இப்போ அவரை வச்சுக்கிட்டு நான் நைட் ஷூட் எடுக்கிறேன்னு இப்போ இந்த விடுதலை 2க்கே கண்டினியூஸாக 3 நாள் ஷூட்டிங் எடுத்துருக்கிறாரு.
ஸோ அதெல்லாம் வந்து விஜய் மாதிரி ஹீரோ வச்சுட்டு பண்ண முடியாது. அப்போ ஆரம்பத்திலேயே விஜய் வந்து இதெல்லாம் இல்லைங்கிற முடிவு கொண்டார். ஆனால் வெளியில் தான் வெற்றிமாறன் விஜய் காம்பினேஷன் வரப்போகுதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கட்சி வினோத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு இயக்குனர். அவருக்கான ஹீரோக்கள் அவருக்கு கிடைக்கல. இப்போ அஜித்தோடலாம் சேர்ந்து அவர் நினைச்சதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஹீரோவுக்காக ரொம்ப வளைஞ்சு கொடுத்து ஒரிஜினல் கட்சி வினோத்து காணப்பட்டார். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அரசியல் படமாகவும் உருவாக போகுது. கட்சி வினோத் வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் பார்வை உள்ளவர் தான் அவர். அதனால் இந்த குழப்பத்துக்கு இடமே வேண்டாம். வெற்றிமாறனோட பெட்டரான ஒரு படத்தை கட்சி வினோத் கொடுப்பார். சிறப்பு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க அஜித்காக நிறைய சமரசங்கள் செய்யப்பட்டது. விஜயும் அஜித்துக்கு சலைச்சவர் இல்லை, சமரசங்களை கொண்டுட்டு வர்றதில்ல. அந்த விதத்தில் திருப்பி கட்சி வினோத் மாட்டிப்பாரா? இல்லை அப்படி இல்லைங்க. இப்போ விஜயும் ஆகட்டும் அஜித்தும் ஆகட்டும் ஒரு கதையை வந்து எப்படி மாற்றுறாங்கங்கிறது இருக்குல்ல. இப்போ அஜித் வந்து கதையில் பைக்கே இல்லைன்னா கூட ஒரு பைக்கு, ஒரு ரேஸு, ஒரு கார்னு எதையா கொண்டு வருவார். அப்போ அந்த கதையின் போக்கே மாறிடும். பட் இங்கே அந்த கஷ்டமெல்லாம் இல்லைல்ல. அதிகபட்சம் என்ன சொல்லுவார், இந்த இடத்துல இதை கொஞ்சம் குறைச்சிங்க, இதை கொஞ்சம் கூட்டிங்க பறிச்சு, அவ்வளோதான் இருக்குமே தவிர இவரளவுக்கு அந்த அந்த கதையினுடைய லேண்ட்ஸ்கேப்பே மாற்றுறவர் இல்லைல்ல. இப்போ அஜர்பைஜானில் போய் ஏன் அவங்க சிக்கினாங்க? விஜய் வந்து ஒரு படம் எடுக்கணும்னா நீங்கள் இங்கே போங்க அங்கே போங்கலாம் அவர் சொல்ல மாட்டார். கதை என்ன கேட்குதோ அங்கே அவர் வந்துடுவார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அஜர்பைஜானில் நல்லா இருக்குது கிளைமேட்டு, நீங்கள் வாங்க அங்கே போகலாம் அப்படிங்கும்பொழுது இவங்களுடைய பிரச்சனையே வேறையாக மாறிடுது. இப்போ இங்கே நீங்கள் வந்து துபாயில் ஷூட்டிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவாகும். அதே அஜர்பைஜான் போகும்போது அந்த செலவு 2 மடங்காக மாறும். அப்போ அது தயாரிப்பு நிறுவனத்து தலையில் போய் உட்காருது. இவ்வளோ தூரம் இந்த படம் தாமதமானது காரணமே அதுதானேங்க. நீங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப்பை மாற்றினது தான் மிகப்பெரிய காரணம். நிச்சயமாக சார். ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வினோத் படம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு நாவலை தழுவி அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்களே, எந்த மாதிரியான ஒரு கலைத்தளமாக இருக்கும்? அரசியல் இருக்கும், பட் எந்த ஒரு மீட்டரில் இருக்கும்? இல்லை, நாவலெல்லாம் தழுவுனது இல்லைங்க. அவர் வந்து ஒரு ஒரு போராட்ட தலைவன், ஒரு போராட்ட குழுவின் தலைவன், அப்படி தான் ஒரு கதையை கொண்டு போகிறார் அவர். அப்போ தான் இந்த அவர் அரசியலுக்கு அது சரியாக இருக்கும். அது வரைக்கும் தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. அது தாண்டி என்னங்கிறது தெரியல. அப்போ ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி இருக்குமா சார்? சொல்ல முடியாது, இருக்கலாம். மனோபால் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, வினோத் வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருக்காரு விஜய் கிட்ட, அரசியலுக்காக தான், நானும் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கேன், அது ரொம்ப நல்ல கதை தம்பி, அதை நடி அப்படின்னு. அந்த கதை தான் இந்த கதை இருக்கலாம். ஏன்னா இப்போ அவருடைய கடைசி படம் இதுன்னு முடிவெடுத்த பிறகு அது நிச்சயமாக அரசியல் படமாக தான் இருக்கும். இல்லைன்னா அது வந்து எந்த வகையிலும் பயன்படாது விஜய்க்கு. என்ன படம் ஓடலாம், கலெக்ஷன் ஆகலாம், அது வேறு. ஆனால் இன்னைக்கு வந்து படத்தை பார்த்துட்டு ஓட்டு போடுற மக்கள்லாம் இருக்காங்க. இப்போ விஜய்க்கு பின்னாடி ஏன் அவ்வளோ பெரிய கூட்டம் வருது, அந்த கூட்டத்தில் ஒரு 70% அவருக்கு ஓட்டாக மாறும். அப்போ என்ன காரணத்தினால மாறுறாங்கன்னா, விஜயை திரையில் ரசித்தவன் நிஜத்தில் அப்படி இருப்பார்னு நம்புகிறான். அப்போ நீங்கள் சினிமாவில் ஒரு அரசியலை சொல்லி உங்களுக்கான தலைவன் நான் தான், அதை வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்பி ஓட்டு போடுற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு பயன்படணும் இந்த படம். ஸோ அது வந்து கரெக்டான சாய்ஸ் தான் வச்சுக்கணும். சார், ஒரு மேடையில் வந்துட்டு கமல் சார் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கதை ஒன்று இருக்குது, அதை நடித்தா உதயநிதி தான் நடிக்கணும் அப்படின்னு. அந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா, அது எச் வினோத்தோட கதை தான், அவர் தான் நடிக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி வெளியேறணும், கமலே அந்த கதையில் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்திருக்குல்ல, இது மூணுமே ஒரே கதையா இல்லை எப்படி சார்? இல்லை, வேறையாக இருக்கும் நிச்சயமாக. இப்போ ஒரு கதையை வச்சுட்டு அதில் உதயநிதி நடித்தா தான் சரியாக இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி உதயநிதி மிகப்பெரிய நடிகரெல்லாம் கிடையாது. இப்போ சில பேர் ஒரு கதையை உருவாக்கும் போது இந்த ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சி உருவாக்குவாங்க. உதயநிதி எந்த இடத்துலையும் அப்படிலாம் தன்னை அவர் உருவாக்கிக்கிட்டவர் கிடையாது. ஸோ அதனால் கமல் சொன்னது வந்து உதயநிதியை ப்ரைஸ் பண்ணணும். இப்போ திமுகவினால் கமலுக்கு பெரிய ஆதாயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து உதயநிதியை நீங்கள் ப்ரைஸ் பண்ணி பேசுனீங்கன்னா அவர் ஒட்டுமொத்த திமுகவையும் ப்ரைஸ் பண்ணி பேசுனதை நினச்சிக்கிட்டு அவர் சில வார்த்தைகளை சொல்கிறார். அதில் நமக்கு உடன்பாடே கிடையாது. அப்படி உதயநிதிக்காக உருவாக்கப்படுகிற கதைகள்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஒருவேளை உதயநிதி நடிக்கலைன்னா அதில் கமல் நடிக்கலான்னா இவருடைய வயசு என்ன, இவருடைய வயசு என்ன, அப்போ டோட்டலாகவே அது பேத்தல்ங்கிறது தெரியுது இல்லை. அதனால் ஏதோ பேசுகிறதுக்காக பேசுகிறது தான். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ வந்துட்டு ஒரு படம் வினோத்தோட ஒரு தொடர்பில் ஒரு படம் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு கால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மாற்றம் வருதுன்னு வைங்களேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வச்சும் படம் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு ரஜினி அதை தான் வந்துட்டு முயற்சி பண்ணாரு, காலா கபாலின்னு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். விஜய் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்குள்ளெல்லாம் போவார்? சத்தியமாக போக மாட்டார். அதெல்லாம் அவருக்கு வந்து படம் கமர்ஷியலாக இருக்கணுங்க, அதே நேரத்தில் ஒரு நல்ல கருத்தை சொல்லணும், அவ்வளோதான். இப்போ கத்தி மாதிரி முருகதாஸ்கிட்ட ஒரு படம் பண்ணாருன்னா அவருக்கு இப்போ சரியாக இருக்கும். நீங்கள் அதை விட்டு பாரஞ்சித்திட்ட போனாருன்னு வைங்களேன், டோட்டலாக வந்து நெகட்டிவாக மாறிடும். இப்போ ரஜினியே தன் காலத்துக்கும் அவர் வந்து வருத்தப்படுறது இந்த காலா கபாலிக்கு தான். என்ன காரணம்? அவர் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார். ஏன்னா
அவருடைய மகள் எடுத்துகிட்டு வந்த ப்ராஜெக்ட் ரெண்டுமே வேறு வழி இல்லாமல் மகளுக்காக நடிக்க போனார். அவருடைய இமேஜையே தரைமட்டமாக்குனது அதுதான். அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்புராஜ்னு ஒரு ஆள் வந்து ஐயோ பாவம் ரஜினி சார் பள்ளத்தில் விழுந்துட்டாரு, நம்ம தூக்கி கொண்டு வரணும்னு தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் ரஜினி ரசிகர்கள் காலா கபாலி வெற்றிங்கிறதையும் காலா கபாலி சூப்பர் படம்ங்கிறதையும் எந்த காலத்துலையும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான அரசியலே பெரிய ஹீரோஸ் நடித்தா ஓடாது. அந்த மாதிரி இல்லை, அரசியலுங்கிறதே கமர்ஷியலாக இருக்கணுங்க. ஒரு சாதி சார்ந்த அரசியலை நீங்கள் இங்கே பேசுனீங்கன்னா எடுபடாது. ஒரு சாதிக்காரன் வேணால் உங்களை விரும்பலாம், மற்ற சாதிக்காரங்களும் எதிர்த்து தான் நிற்பான். அரசியல்னு சொல்ல வரும்போது பாரஞ்சித்து எடுக்கிற சாதி படத்துக்கு நான் எதிரானவங்கள அது வேணும். ஏன்னா அது அவங்களுடைய வழி. அவர் திரையில் அதை பதிவு பண்ணுறாரு, அவருக்கான உரிமையை அவர் நிலைநாட்டுறாரு திரையில், அது வேறு. ஆனால் ரஜினி விஜய் மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவை வச்சுக்கிட்டு நான் ஏன் கருத்தை சொல்லுவேன்னா, இப்போ ரஜினி விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற வேறு சாதி கூட்டம் இருக்குல்ல, அது வெறுக்க தானே செய்யும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கபாலி படம் வெளியாகும்போது ஈரோட்லேருந்து ஒரு தேட்டருக்காரர் எனக்கு பேசினார். அப்போ அவர் சொன்னார், சார் நான் ரஜினியோட வெறியன் சார், ரஜினி சாவ சொன்னால் செத்துருவேன், ஆனால் இந்த படத்தை எங்கள் தேட்டரில் போடல சார்ன்னு. அதை தாண்டி நிற்கிது சாதி வெறி. புரியுதா உங்களுக்கு? அப்போ ரஜினி வந்து அந்த படம் ஃபெயிலியர் ஆன பிறகு உணர்ந்தார், ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாரஞ்சித்தை அவர் சந்திக்கவே இல்லைங்க. பாரஞ்சித் பல முறை அவரை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டும் கொடுக்கவே இல்லை ரஜினி. ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. பட் அதனால் விஜய் வந்து பாரஞ்சித்திட்ட போய் சேருவதற்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது. ஹச் வினோத் நான் திரும்ப சொல்கிறேன், மிக சரியான சாய்ஸ். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.